ஹாய் காய்ஸ், எனக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மை ட்வின்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் மைன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம இதோட முடிச்சிருந்தோன்னா நம்ம ஜேகேவும் நம்ம ஜெனியும் வந்துட்டு கிளாஸ்லேருந்து வெளில போயிருப்பாங்க. ஸோ வந்துட்டு அப்போ ஜாக்சன் வந்திருப்பார். அவர் வந்து நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கு நம்ம ஜெனி வந்து எனக்கு தெரியும் நீங்கள் பண்ணலைன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவர் வந்து சிரிச்சிட்டே நிற்பார். அப்புறம் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படி போகும்போது சொல்லுவார், நீ பொண்ணு நான் வேணும் நம்புகிறோம் அப்படின்னு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போயிட்டு இருப்பாங்க. ஸோ நான் இதோட வந்து முடிச்சிருப்பேன். ஸோ நம்ம அப்படியே வந்து பாட்டு கண்டினியூ பண்ணலாம். அண்ட் தென் கொஞ்சம் ஏதாவது வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம். ஓகே, சரி நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஜெனியும் ஜெக்கியும் அப்படியே போயிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க அப்படியே போயிட்டு சும்மா வந்துட்டு ப்ளே கிரவுண்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ஒயனும் லியாவும் வந்துட்டு கிளாஸ்க்குள்ளே உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் உட்காந்து கிளாஸில் லெசன் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரொஃபஸர் வந்துட்டு அவர் பாட்டு கிளாஸ் நடத்திட்டுருக்காரு, யார் இருக்கா யார் இல்லைன்னு கூட பார்க்காம. ஸோ நம்ம ஜெனியும் ஜெக்கியும் வந்து வெளில வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு உள்ளே போகலை. அதுக்கப்புறம் ஸோ அப்படியே வந்து நின்றுருக்கும்போது நம்ம ஜாக்சன் வராரு. ஸோ வந்துட்டு ஜெனி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜாக்சன் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், பட் ஐ எம் ரியலி சாரி. நான் வந்துட்டு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டட் இல்லை, எனக்கு லவ் மேலே சத்தியமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் வந்து என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெனி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜாக்சன் வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா நம்ம இப்போ தான் சொல்லலானே வந்தோம், அதுங்களாட்டி வந்துட்டு இவ இப்படியே முட்டுக்கட்டை போட்டுட்டாலே அப்படின்னு. ஸோ நம்ம ஜேகே இதெல்லாம் பார்த்து சைடில் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஜாக்சன் வந்து ஜேகேயை பார்த்துட்டு உனக்கெல்லாம் சிரிப்போட தான் கேடு அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு, இல்லை ஜெனி சாரி, நான் தான் வந்துட்டு கொஞ்சம் தெரியாமல் வந்து பேசிட்டேன், அப்படி சாரி அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு போயிடுறாரு அங்கேருந்து. ஸோ நம்ம ஜேகே இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காரு. போச்சா போ பாவம் தெரியுமா அப்படின்னு. ஸோ நம்ம ஜெனி வந்துட்டு இங்கே பாடுறா, கம்முன்னு மூடிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் இங்கே இரு, இல்லாட்டி என் ஓடி போயிரு. என்னடி நீ இப்படி பேசுகிற, நான் தான் வந்துட்டு சொன்னேன்ல அப்போவே அவன்கிட்ட, அவன் வந்துட்டு அவனை ட்ரை பண்ணுறான் அப்படின்னு. இன்னைக்கு பாரு ப்ரப்போசல் வரைக்கும் வந்துருச்சு, ஆனால் அவனுக்கு தெரியாது பாவம், உனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. ஸோ நம்ம ஜெனி வந்துட்டு சரி மூடு. ஆமாம் இன்றைக்கி நம்ம கிளாஸுக்கு ஒரு புதுசாக ஒரு பொண்ணு வந்துருந்துச்சுல, நான் கூட காலைல மறட்டினேனே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அதுக்கு என்ன இப்போ, அவள் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்காள், பேசாமல் கரெக்ட் பண்ணிடுவோமா. நீ மூடுறியா, அவள் ஒரு ஆள், அவளை கரெக்ட் பண்ணுவியா போ அங்கிட்ட அப்படின்னு போய் சொல்கிறாரு. ஸோ நம்ம ஜெனி வந்துட்டு அப்படியே அவங்கள பற்றி யோசிக்கிறா. நல்லா தான் இருக்கா, ஃபிகர் நல்லா தான் இருக்குது, இவன் ஏன் இப்படி ஓவரா சீன் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கிக்கிட்ட வந்துட்டு ஏதாவது பிளான் போடுறா அப்படின்னு சொல்கிறேன். என்ன பிளான் போடணும், எனக்கு பார்ட்டி போகலாம், நீ ஒன்றும் கொடுங்க வேணாம், மூடிட்டு தயவு செஞ்சு, ஆல்ரெடி நீ போடுற ஆட்டத்தில் தாத்தா அவ்வளோதான் நம்மளை கொண்டுருவார் போல், நீ அதுக்கு மேலே ஆட்டம் போடாமல் கம்மிடுறீ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஜெனி வந்துட்டு சரி வா கிளாஸ் போவோமா, எச்சி அங்கேயாமல் போயிட்டு வாடா, ஒரு நாள் தான் ஃபஸ்ட்டு டே வேறு, நம்ம செகண்ட் இயரில் கம்முன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கிளாஸுக்கு போகிறாங்க 2 பேரும். ஸோ கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்து அந்த ப்ரொஃபஸர் நடத்திட்டே இருக்கார். நீங்கள் தூங்கி வளைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, என்னடா நடத்துகிறாயோ ஒன்றுமே புரியல அப்படின்னு. நம்ம ஜெக்கே வந்தோன்னே அவங்கள தான் பார்க்குறாரு. நீங்கள் வந்து அப்படியே தூங்கி வளைஞ்சிட்ருக்கீங்களா, அவர் பார்த்துட்டு சிரிப்பு தான் வந்துச்சு. அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வந்து ப்ரொஃபஸரை பார்க்குறாரு. ப்ரொஃபஸர் வந்துட்டு அவர் கண்டுக்கவே இல்லை, அவர் பண்ண நடத்திட்டு இருக்காரு. நீ கண்டுக்கிட்டேன் எனக்கு கண்டுக்கலனா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி பாட்டுக்குள்ளே போகிறாங்க. நம்ம ஜெக்கே வந்துட்டு இது என்ன உத்துட்ட கழுத மாதிரி இது பாட்டுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கே வந்து உள்ளே வராங்க. ஸோ 2 பேரும் போயிட்டு லாஸ்ட் பெஞ்சில் வந்து உட்காடுறாங்க. ஸோ அவங்க இவர் பாட்டு நடத்திட்டு இருக்காரு, அவங்க பாட்டு கேம் விளாண்டுட்டு இருக்காங்க ஃபோனில். ஸோ ப்ரொஃபஸருக்குனா செம காண்டாயிடுச்சு, இவனுங்க என்னடா பண்ணிருக்கானுங்க, உள்ளே வந்ததே லேட்டு, அதுவும் இல்லாமல் வந்துட்டு பர்மிஷன் கூட கேட்கல, இப்போ உட்காந்து கேம்ஸ் விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் எந்திரிங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேரும் எந்திரிச்சு சார் அப்படின்றாங்க. 2 பேர் ஃபஸ்ட் பெஞ்ச் வெளில போங்க, வந்ததே லேட்டு, அதில் பர்மிஷனும் கேட்கல, நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து கேம் விளாண்டுட்ருக்கீங்க, இது என்ன கிளாஸ் ரூமா இல்லை ஏதாவது ஃபிஷ் மார்க்கெட்டா. சார் ஏன் சார் கத்துறீங்க, இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் பாட்டு நடத்துங்க, நாங்கள் பாட்டு உட்காந்துருக்கோம், உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி வந்துட்டு அதானே கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ப்ரொஃபஸருக்குன்னா தலைக்கு மேலே கோவம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஒழுங்கு மரியாதை இருந்துச்சு வெளில போகலன்னு வச்சுக்கோங்களேன், அவள் தான் அப்போ நேராக பிரின்சிபல் ரூம் கேபின் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு சரி கழுத போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து வெளில வந்துடுறாங்க. வெளில வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்படியே அவர் திரும்பி பார்க்குறாரு, நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே சாப்பஸ் எடுத்து மண்டையிலே போடுறாரு. நீங்கள் வந்து ஐயோ யார் 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 அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க.
ப்ரொஃபஸர் வந்து யாரும் இல்லை நான் தான் அப்படின்றாரு. நீங்கள் வந்து ஏன் ப்ரொஃபஸர் தேவையில்லாம சாக்லேட்னு இது சாப்பீஸில் தூக்கி மேலே அடிக்கிறீங்க? ஆமாம், நீ வந்து உனக்கு ஃபீஸ் கட்டுன்னு தண்டமாக உட்காந்து தூங்கிட்டு உனக்கு வந்து சேவை செஞ்சிட்ருப்பாங்க, மூடிட்டு வெளில போ அப்படின்றாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒன்றும் கொத்துன்னு கத்துறான், ஏலியா வாடி, நான் என்ன பண்ணுறேன், போ நீ போ அப்படின்னு சொல்லிட்டு தாட்டி விட்றாங்க. நீங்கள் வந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு எந்திச்சு வெளில போகிறீங்க. ஸோ வெளில போய் நின்றுருக்கீங்க. ஸோ அப்போ அங்கே பார்த்தா நம்ம ஜெனியும் ஜெக்கியும் நின்றுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படி அவங்க வந்து ஒரு வாலில் சாஞ்சிருக்காங்க, நீங்கள் ஆப்போசிட் வாலில் சாஞ்சு அப்படி நின்றுருக்கீங்க. ஸோ நம்ம ஜெனி வந்துட்டு ஓய் பாப்பா பாப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஓய் பாப்பா ஒன்றை தான் அப்படின்றாங்க. நீங்கள் அப்படி ஜெனி பார்த்துட்டு யார் நீங்கள், எதுக்கு என்ன பாப்பான்னு சொல்கிறீங்க? அதுவா, பார்க்க சிலுக்கு மாதிரி இருக்கே, அதான் பாப்பான்னு கூப்பிட்டேன். ஹலோ, இங்கே பாருங்க, ஒழுங்காக வாய்ஸை அதாவது ஒழுங்காக பேசுங்க, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்றீங்க. ஸோ நம்ம ஜெக்கி இதெல்லாம் பார்த்துட்டு ஆரம்பிச்சிட்டாளா அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஜெக்கியை பார்த்துட்டு என்ன அவங்க சிஸ்டர் இப்படிலாம் பேசுகிறாங்க, நீங்கள் ஒன்றும் கேட்க மாட்டிங்களா? அதுக்கு ஜெனி வந்துட்டு அவன் என்னை விட ஓவராக பேசுவான் அப்படின்னு மாதிரி கொஞ்சம் மைண்ட் வாஷ் விட்டுட்டு, உங்ககிட்ட நான் பேசினா என்கிட்ட பேசு, எதுக்கு தேவையில்லாமல் இவங்கிட்ட பேசுகிற? நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, உங்கள் கூட நான் பேச மாட்டேன். சரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி வந்து திரும்பிக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு அப்படி திரும்பிக்கிறீங்க. ஸோ ஜெக்கே இதில் பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. ஸோ ஜெக்கே வந்துட்டு ஒய் என்ன, உன் பேர் என்ன, அது தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சொல்ல உன் பேர் என்ன? ஒய்யன். ஓ ஒய்யன் அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. எங்கேருந்து வர? இங்கிலாந்து. ஓ அத்தை பார்க்க சிலுக்கு மாதிரி இருக்கியா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் உங்களுக்கு வந்துருச்சு, ஏன்னா நீ ஆளாளுக்கு என்ன சிலுக்குன்னு இருக்கீங்க, என்ன நினச்சிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, பார்க்க அப்படின்னு தான் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெனி நான் எங்கே பார்க்க அப்படி இருக்கீங்க பாருங்கள், தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாரு நடக்க ஆரம்பிச்சிடுறீங்க. நம்ம ஜெனியும் ஜெக்கியை உட்காந்து சிரிச்சிட்ருக்காங்க. இது பார்த்தியா, இது பாரு எவ்வளோ கோவம் வருது இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபன் மெட்டீரியல். ஸோ அதனால் அவனை வச்சு ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த பீரியட் முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு கிளாஸ் ரூம் போகிறீங்க. ஸோ அப்போ லியா வந்துட்டு ஏன்டி தேவையில்லாமல் இந்த ஆள்கிட்டெல்லாம் திட்டு வாங்குற, வந்த முதல் நாளே நான் என்ன ரெடி பண்ணுவேன், நான் வந்தோன்னே வந்து போக சொல்லிட்டான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அதுக்கு நீ வந்து தூங்காமல் இருக்கணும், சரிவா கேன்டீன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. லியா வந்துட்டு கேன்டீன், எப்போ பார்த்தாலும் கேன்டீன் அப்படின்னு சொல்லிட்டு சரிவா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து கேன்டீன் போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி கேன்டீனில் நம்ம ஜெனியும் ஜங்குக்கும் இருக்காங்க. ஸோ அவங்க இருக்கும்போது அப்படியே கேன்டீனே சைலண்ட்டாக இருக்கும், இத்திலூண்டு சத்தம் கூட வரல, அவ்வளோ சைலண்ட்டான கேன்டீன். யாருமே இப்படி ஒரு கேன்டீனை பார்த்துருக்கவே மாட்டாங்க, அவ்வளோ சைலண்ட்டு, பின் ட்ராப் சைலன்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஜாலியாக சிரிச்சிட்டே உள்ளே போகிறீங்க. ஸோ அப்படியே எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க, என்ன சிரிக்கிறோம் அப்படின்னு. ஸோ நம்ம கேட்குனா யாராவது அப்படி திரும்பி பார்த்தா நீங்கள். ஸோ அவங்கள பார்த்துட்டு இதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறாரு. ஸோ நீங்கள் வந்து அப்போன்னு இடத்துல ஜாலியாக அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு அப்படி போகிறீங்க. நீங்கள் கேட்குறீங்க லியா கிட்ட, என்னடி இது இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது? அதெல்லாம் அப்படி தான் அவங்க நமக்கு என்ன தெரியும், நம்ம இங்கே வந்து சாப்பிட்டதும் கிடையாது, மேபி எல்லாம் சாப்பிடும்போது அமைதியாக சாப்பிடுவாங்க போல். ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே ஃபுட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் 2 பேர் பேசுகிறது மட்டும்தான் அப்படியே இருக்கிற எல்லாத்துக்கும் கேட்குது, மற்றபடி எல்லோரும் சைலண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் வந்து நம்ம மட்டும் பேசுகிறோமே வியாடாக இல்லையா அப்படின்னு. லியா வந்து வியாடாக தான் இருக்குது, ஆனாலும் வந்துட்டு சரி வேணாம், நம்ம சாப்பிட மட்டும் செய்வோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சாப்பிட்றீங்க. ஸோ நம்ம ஜேகே வந்து இதை பார்த்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்கள தான் பார்க்குறாரு. கேன்டீன் நீங்கள் சாப்பிட்றதுலாம் உட்காந்து அவர் ரசிச்சிட்ருக்காரு. அவருக்கே தெரில ஏன் நம்ம இப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து அவங்கள பார்த்தோன்னே ஆக்சுவலி ஒரு சின்ன ஸ்பார்க்கு. ஸோ வந்துட்டு ஆனால் வந்து லவ்வுன்னா கேட்டால் லவ்வெல்லாம் இல்லை, சும்மா நல்லா இருக்காளே அவ்வளோதான். ஸோ அது மாதிரி தான் ஜெனிக்கும் அது மாதிரி தான், பாப்பா நல்லா இருக்கே அப்படின்னு மாதிரி தான். ஸோ அவங்க 2 பேரும் உங்களை சைட் தான் அடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் வந்துட்டு உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு தெரியவே தெரியாது யார் பார்க்குறா யார் என்ன, நமக்கு சோறு தான் முக்கியன்ற மாதிரி சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ நம்ம ஜெக்கே வந்து அப்படியே அவங்கள பார்த்துட்டு அந்த பிள்ளை சாப்பிடும்போது கூட க்யூட்டாக இருக்குல்ல ஜெனி? ஆமாடா க்யூட்டாக தான் இருக்கா, ஆனால் க்யூட்டை விட ஃபிகராக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதாவது ஜெக்கே வந்துட்டு நான் ஒரு பையன், நானே அவளை பார்க்கல, நீயே அவளை பார்க்குற, நீ மோட்டு திங்கிற வேலையை பாரு சும்மா நான் ஏன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அப்படி சாப்பிட்டு அவங்கள தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எப்படின்னா சாப்பிடும்போது அவங்கள தான் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, என்னமோ ஜெக்கெல்லாம் வந்துட்டு உங்களே சாப்பிட்ற மாதிரி நினச்சி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்கான்.
ஜெனியும் அப்படி தான். ஸோ நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து கிளாஸ் ரூம் போகிறீங்க. ஸோ கிளாஸ் ரூம் போயிட்டு அப்படியே சும்மா ஜாலியாக உட்காந்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 5 minutes இருக்குது. ஸோ அதனால் ஜெனியும் ஜெக்கியும் அப்போ தான் உள்ள வராங்க. ஸோ உள்ள வந்துட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ நீங்களும் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போ வந்து கிளாஸ் ரூமுக்கு ஒரு பையன் வரான். ஸோ அப்படியே எப்படி சொல்கிறதுனா, அவன் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான், அழகாக இருக்கான். அப்படியே அவனை பார்த்தோன்னே எல்லா பிள்ளைங்களும் ஃபிலிக்ஸ்னு கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஃபிலிக்ஸ் தான். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க யாராவது அப்படின்னு. ஸோ எல்லா பொண்ணுங்களும் அப்படியே போய் அவன்கிட்ட வந்து சாக்லேட் கொடுக்குறது, அதை கொடுக்குறது, இதை கொடுக்குறதுன்னு கொடுத்துட்ருக்காங்க. அவன் பின்னாடி வந்து அவனுக்கு ஒரு கூட்டாளி 2 பேர் இருக்காங்க. ஸோ அவனுங்க வந்துட்டு இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்படியே வந்துட்டு நம்ம ஃபிலிக்ஸை பார்க்குறாங்க. ஃபிலிக்ஸ் வந்துட்டு வெயிட் மினிட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. ஸோ போயிட்டு சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்போ தான் வந்து ஜெனி இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ இவங்க எங்கே இருக்காங்களா, அப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பணுமே அப்படின்னு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம ஃபிலிக்ஸுக்கோ நம்ம ஜெனிக்கோ ஆகவே ஆகாது. ஏன்னா ஃபிலிக்ஸ் வந்து சரியான மலைமாரித்தனமாக எல்லா வேலையும் பார்ப்பான். ஆனால் நம்ம அதாவது நம்ம ஜெனியும் வந்து அதில் கண்டுபிடிச்சி அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஜாக்சனோட கேங்ஸ் என்ன மாதிரி இருக்காங்களோ அதே மாதிரி தான் ஃபிலிக்ஸுக்கும். பட் ஃபிலிக்ஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் நல்ல பையன், அந்த பொண்ணுங்க விஷயத்துல நல்ல பையன். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் பொண்ணுங்களுக்கெலாம் அவனை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவர் வந்து இந்த கிளாஸ்க்கு எதுக்கு வந்திருக்காருன்னா உங்களை பார்க்க தான். ஏன்னா வந்துட்டு யாரோ சொல்லியிருப்பாங்க போல், இந்த மாதிரி இந்த கிளாஸில் ஒரு அழகான பொண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கொடுக்குற பில்டப்பில் வந்து ஃபிலிக்ஸுக்கே அவங்கள பார்க்கணுன்னு தோணிடுச்சு. ஸோ அதனால தான் அவர் வந்திருக்காரு. ஸோ அதான் அவர் உங்களை தான் தேடிட்டு இருக்காரு. ஏன்னா யாருமே அழகா இல்லை, யாரோ அழகாக வந்திருக்காங்கன்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பினா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு கூட சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம ஃபிலிக்ஸ் அப்படியே பார்த்தோன்னே ஃப்ளாட்டு. ஏன்னா நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க இல்லையா, அது இங்கிலாந்து பண்ணுவார், சொல்லவா வேணும். ஸோ உங்கள் காஸ்டியூம்ஸ்லேருந்து எல்லாமே செம்ம அழகாக இருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு அதுவும் அப்படியே அந்த ஹேரில் அவங்க முடியெல்லாம் பறக்கிறதுலாம் அழகாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு 2 minutes சேரு அங்கேயே விட்டால் அங்கேயே தாலி கட்டிடுவார் போல். ஸோ அது மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இதை நம்ம ஜெக்கியும் பார்த்துட்டு, என்னடா இவன் நமக்கு முன்னாடி இதில் கரெக்ட் பண்ணிடுவான் போல், கம்மனு நம்மளே சைட்டு தாண்டி அடிக்கிறோம், ஏன்டி நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி, இருந்தாலும் நமக்கு முன்னாடி அவளே கரெக்ட் பண்ணிடக்கூடாதுல்ல, நீ மேலே வாயை மூடிட்டு உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கவும் ஜென்னி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஃபிலிக்ஸ் வந்து ஏன்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு, ஒய் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை இப்போது? ஒன்றும் இல்லை ஓகே, இன்னைக்கு ஈவினிங் ஒரு 4 o'clock என் கூட டேட் வரியா? நான் எதுக்கு உங்கள் கூட டேட் வரோம், ஃபஸ்ட் நீங்கள் கிளம்புங்க, அவங்க கூட என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. லியா வந்துட்டு, ஆமாம் மேம் யார் நீ ஃபஸ்ட்டு, நீ எதுக்கு என் ஃப்ரெண்ட் அப்படி கூப்பிட்றேன், ஒழுங்காக ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ அதாவது ஃபிலிக்ஸ் வந்துட்டு நம்ம லியா வாயை மூடிட்டு, அதாவது அங்கே வந்து ஒரு பன் இருக்கும். ஸோ அதை எடுத்து லியா வாயிலே வச்சுட்டு நம்ம மோயனை பார்த்துட்டு, நீ வர ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்து போயிடுறாரு. ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒயன் வந்துட்டு போவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அதனால தான் கடைசி எபிசோடும் கூட. ஓகே பாய், நான் வந்து போயிட்டு வரேன். அப்புறம் மறக்காமல் என் வாய்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட்டே வரதில்லை. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.